இங்க ஒரு 3 பசங்க பனிக்கட்டில ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது பனிக்கட்டி உடைஞ்சு 3 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. எப்படியா 3 பேரும் கஷ்டப்பட்டு தண்ணிக்கு மேல வந்துடுறாங்க. அதுல ஒரு பையன் எப்படியாவது தண்ணில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் ஃபுல் ஃபோர்ஸ கொடுத்து தண்ணிக்கு மேல ஜம்ப் பண்றான். அப்படி ஜம்ப் பண்ணும்போது அவனோட கால் பின்னாடி இருந்த பையனோட மூஞ்சி மேலே போய் மோதிடுது. ஆனா அந்த பையனும் அன்கான்சியஸ் ஆகி தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிக்கிறான். உடனே பக்கத்துல இருந்தவங்க ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து பாக்கும்போது அந்த 2 பசங்க தண்ணிக்கு மேலதான் இருக்காங்க. அந்த ஒரு பையன் மட்டும் தண்ணிக்குள்ள முழுகிட்டான். அந்த பையன் முழுகி 7 நிமிஷம் ஆயிருச்சு. ரெஸ்கியூ டீமும் உடனே தண்ணிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுற 2 பேர்ல ஒருத்தரோட காதுக்கு மட்டும் அவரோட சீஃப் பின்னாடி போய் தேடு கோ பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி காதுல விழுது. அவரும் பின்னாடி போய் தேடி பார்த்தா ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. அதை பிடிச்சி மேல இழுக்கும் போது அது அந்த பையனோட பாடி. உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இப்ப அந்த பையன் சரியா தண்ணிக்குள்ள மூழ்கி 45 நிமிஷம் ஆயிருச்சு. டாக்டர்ஸும் அவனோட உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. பட் அவன் உடம்புல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அந்த பையனோட அம்மா கிட்ட எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டோம். பட் அவன் உடம்புல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ நீங்க போய் கடைசியா அவனுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு.